கோவை பாரதியார் பல்கலைக்கழக வளாகத்தில் யானை தாக்கி காவலாளி சண்முகம் உயிரிழந்தார். இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்திக்கிடம் கேட்போம். கார்த்திக், இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன, விவரிங்க. வணக்கம். மேற்கு தொடர்ச்சி மலை அடியோரமான மருதமலை அருகே பாரதியார் பல்கலைக்கழகம் அமைந்துள்ளது. இன்று காலை 11:30 மணி அளவில் ஒரு ஒற்றை காட்டு யானை கல்லூரி வளாகத்தில் வந்துள்ளது. அப்போது அங்கு காவல் பணியில் இருந்த சண்முகம் என்பவரை விரட்டி தாக்கியதாகவும் அவருடன் சேர்ந்து மொத்தம் 2 பேர் காயம்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த சூழல்ல அங்க இருக்கக்கூடிய பல்கலைக்கழக பணியாளர்கள் தனியார் அவர்களுடைய ஜீப்பின் மூலமாக கோவை அரசு மருத்துவமனைக்கு சண்முகத்தை கொண்டு வந்திருக்காங்க. இங்க மருத்துவர்கள் பரிசோதித்த போது அவர் வரும் வழியிலே இறந்து விட்டதாக தெரிவித்திருக்காங்க. தற்போது சண்முகத்தின் உடல் பிரேத பரிசோதனை கூடத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் காயம்பட்டவர்களுக்கு கல்லூரி அருகே இருக்கக்கூடிய இடங்கள்ல அவருக்கு சிகிச்சை அளிக்கப்படுவதாக தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த ஒற்றையா காட்டு யானை பகல் நேரத்துல வந்தது. வனத்துறையினர் தற்போது அந்த யானை எங்கு உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரோன் மூலமா கண்டுபிடிப்புக்கான பணியில் ஈடுபட்டிருக்காங்க. மேலும் அந்த ஒற்றை காட்டு யானை மீண்டும் கல்லூரி வளாகத்துக்கு உள்ளே வராதது போன்று விரட்டும் பணியில் ஈடுபட்டிருப்பதாக வனத்துறை தரப்பில் தகவல் கொடுத்திருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.